guys ரொம்ப கஷ்டப்பட்டு போயிட்டு இருக்கு. ஆனா நம்ம கூட்டம் இங்கே இவ்வளவு இருக்கு. அப்ப ரஷ்யன் பீச்லாம் போனோம்னா பாத்துக்கோங்க இன்னும் வேற லெவல்ல இருக்கும். பாத்தீங்கன்னா போட்டேன் பாத்தீங்களா டிஷர்ட் ஐ லவ் கோவான்னு சொல்லிட்டு இது ஒன்று வாங்கிட்டேன். இங்க வந்து பாத்தீங்கன்னா ஹோட்டல்லையும் ட்ரிங்க்ஸ் கிடைக்குது, சூப்பர் மார்க்கெட்லயும் ட்ரிங்க்ஸ் கிடைக்குது. அது மட்டும் இல்ல நம்ம ஊர்ல வந்து பாத்தீங்கன்னா வெளியே டீ கடையில எப்படி டீ குடிப்போமோ அந்த மாதிரி இங்க வந்து பாத்தீங்கன்னா ட்ரிங்க்ஸ் குடிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஃபுல்லாவே சரக்கு தாங்க. கோவான்றது வந்து பாத்தீங்கன்னா ஒரு வில்லேஜ் தான். பாத்தீங்களா லைட்டை போட்டு சும்மா அட்டகாசமா இருக்கு கைஸ். கைஸ் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு 4 o'clock போயிருந்தோம். சரியான வெயில். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்ச நேரம் ரூமில் வந்து ரெஸ்ட்டை போட்டுட்டு இப்போ மணி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5:30 மேலே ஆயிடுச்சு. போயிட்டு அப்படியே நம்ம கண்டோலியம் பீச்சில் வந்து சன்செட்டை பார்த்துட்டு அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா பர்ச்சேஸ் பண்ண தான் போகிறோம். வாங்க நம்ம இப்படி ஆன் வேலை போய்கிட்டே இருக்கலாம். கைஸ் நம்ம ரெசார்ட்லேருந்து பீச் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவும் ஒரு கொஞ்சம் டிஸ்டன்ஸ் தான், கிட்டத்தட்ட ஒரு 1 கிலோமீட்டர் இருக்கும்னு நினைக்கிறேன். சன்செட் ஆயிடுச்சா? ஆகலை. சீக்கிரம் போனால் அப்படியே சூப்பராக பார்த்துட்டு அவ்வளோதான் கண்டோலியம் பீச் வந்துட்டோம். ஸோ இங்கே நிறைய பேர் வெயிட் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன் சன்செட்டை பார்க்குறதுக்கு. நம்ம அப்படியே பைக்கை பார்க் பண்ணிவிட்டு உள்ளே கிளம்பிகிட்டே இருக்கலாம். இதுதான் என்ட்ரன்ஸ் பார்த்துக்கோங்க கைஸ். அவ்வளோதான் பைக்கை பார்க் பண்ணிவிட்டு அப்படியே உள்ளே நம்ம வாக்கிங்கில் போய்கிட்டே இருக்கலாம். கைஸ் பார்த்தீங்களா வேற மாதிரி இருக்குது. இங்கேயே நிறைய டிஜேலாம் போட்டு வைப் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த பீச்சில் கூட கூட்டம் இருக்குது. வீடியோ எடுத்துட்டு இருக்கேன்டா கைஸ். இதுதான் நம்ம கண்டோலியம் பீச். ஆமாங்க பாருங்க இவ்வளோ க்ரௌட் இருக்குன்னு நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. பாருங்க சரியான கூட்டம் இங்கேயே இவ்வளோ இருக்கு. அப்போ ரஷ்யன் பீச்லாம் போனோம்னா பார்த்துக்கோங்க இன்னும் வேற லெவல்ல இருக்கும். இன்னும் தரமா பார்க்க போறோம். ஆமா ஆக்சுவலி நாளைக்கு காலையில வந்து பாத்தீங்கன்னா ஒரு வாட்டர் ஃபால்ஸ் கைஸ். ஸோ அங்கே போயிட்டு அப்படியே சில் பண்ணிட்டு ஸோ அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா நம்ம அப்படியே ஈவினிங் டைம்ல வந்து ரஷ்யன் பீச்சில் போயிட்டு வேற லெவல்ல ஃபன் பண்ண போறோம். கைஸ் இங்கெல்லாம் போட்டிங்லாம் கூட இருக்குது. ஆனால் அமௌண்ட் எவ்வளோன்னு தெரில. பட்டு போட்டில் போனோன்னா அந்த சைடில் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ தூரம் கூப்பிட்டு போயிட்டு அப்படியே சன்செட்டை பார்க்கலாம். இந்த சைடில் அப்படியே பார்த்தீங்கன்னா அந்த பேராசைலிங் ஃபுல்லாக அட்வென்ச்சர் ஆக்டிவிட்டிஸ் ஃபுல்லாக நடந்துக்கிட்டு இருக்குது. நம்ம அது வந்து பார்த்திங்கன்னா சாட்டர்டே ஃபுல்லாக அதான் பண்ண போகிறோம். ஸோ இன்றைக்கி வந்து பீச்சில் சன்செட்டை அப்படியே பார்த்துட்டு இங்கே வேறு லெவலில் வைப் பண்ணிகிட்டு இருக்காங்க. போட்டு எப்படி போகுதுன்னு பார்க்கலாம். எப்படி அந்த அலையில கொண்டு போயிடுவாங்களா? ஆனால் நிறைய தண்ணி உள்ளே வரும்ல போட்டுக்குள்ளே வரும்டா. பயப்படுறாங்க. போயிடுச்சுடா. கைஸ் ரொம்ப கஷ்டப்பட்டு போயிட்டு இருக்கு. ஆனால் நம்ம ஒரு வழியா கிளம்பிட்டாங்க. லேண்டிங் போடுறான். நம்ம லேண்டிங்கா போயிட்டாடா. சன்செட்டை பாருங்க, பாக்குறதுக்கே சும்மா அப்படியே செவேன்னு அவ்வளோ அழகா இருக்கு. கைஸ் நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பீச்சில் அப்படியே சும்மா ஜஸ்ட்டு வால்க் மாதிரி போயிட்டு ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து உட்காந்துட்டு சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் குடிச்சிக்கிட்டு இருக்கோம். ஆமாச்சு எப்படி இருக்கு? கண்டோலியம் பீச்சே வந்து பார்த்தீங்கன்னா நைட்டில் வேற மாதிரி இருக்கு. பேக்கில் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இந்த சைட்லேயும் பார்த்தீங்கன்னா லைட்டிங்லாம் அவ்வளோ அழகாக இருக்கு. கைஸ் பீச்சில் வந்து ஃபன் பண்ணி முடிச்சுட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெஸ் எடுக்க வந்துட்டோம். பார்த்தீங்களா ட்ரெஸ்ஸை இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பீச்சுக்கு போட்டு போகிறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும். நிறைய வச்சுருக்காங்க. நிறைய சட்டை வச்சுருக்காங்க. நான் வந்து அந்த ஐ லவ் கோவான் இருக்கு பார்த்தீங்களா, அது மட்டும் வாங்கலான் இருக்கேன். என்ன சொல்கிறீங்க, வாங்கிடலாமா?
ஃபுல்லாக நிறைய இருக்குது. ஃபுல்லாகவே சீப் அண்ட் பெஸ்ட்டாக கொடுக்குறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா கண்டோலியம் பீச்சிலேருந்து அப்படியே வெளியே வந்து கடைசி ஷாப். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா 2 ஷர்ட் எடுத்துட்டானுங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ சொன்னாங்க? 400 சொன்னாங்க. ஆனால் வந்து 380 படிக்கிட்டு போகிறாரு. அவர் வந்து பார்த்தீங்கன்னா 400 விட்டு இறங்க மாட்டாரு. ஸோ அதனால் அவங்க 2 பேர் அதை வாங்கிட்டாங்க. எனக்கு வந்து அது பிடிக்கல. நான் வந்து பார்த்தீங்கன்னா போட்டேன் பார்த்தீங்களா டிஷர்ட்டை ஐ லவ் கோவான்னு சொல்லிட்டு இது ஒன்று வாங்கிட்டேன். இது வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 200 தான். இன்னும் நிறைய டிஷர்ட் இருக்குது. நம்ம வந்து இன்னும் கோவா ஃபுல்லாக இது பண்ணிட்டு ஸோ அதுக்கடுத்து வந்து இன்னும் நிறைய பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். எப்படி இருக்குது பார்த்து சொல்லுங்கள். ஐ லவ் கோவா நல்லா இருக்கா கைஸ்? வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வாட்டர் ஸ்போர்ட்ஸில் வந்து இது பண்ணுறதுக்கு வந்து வாட்டர் ப்ரூஃப் கவர் வாங்கிட்டோம். அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா தலையில் என்ன இருக்குன்னு பார்க்குறீங்களா? ஸோ கேப்பும் வாங்கிட்டேன். ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப குட்டியாக இருக்குது. நல்லா இல்லைன்னு நினைக்கிறேன். வேறு பெருசாக இருக்கா? பெரிய கேப் பிக் சைஸ் अलग रेट का 250. இது 150. காட்டுங்க 250 காட்டுங்க. நல்லா இருக்காது கைஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா காற்றடிச்சா பறந்து போயிடும். ஸோ அதுதான் யோசிக்கிறேன். நான் வந்து பார்த்தீங்கன்னா ஐ லவ் கோவா அப்புறம் அந்த ஒரு கேப் ஒன்று வாங்கலான்னு இருக்கேன். இந்த கேப்பை கேட்டால் 250 சொல்கிறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் ப்ரூஃப் கண்டிப்பாக தேவைப்படும். இது ஹவு மச்? 250. நினைத்ததை முடிப்பவன் நல்லா இருக்கும்டா. எனக்கு கேப் இருக்கு. அடா பாவி கழட்டி விட்டான். சரி கேப்பு வேணாம்ல. கோவாவில் வந்து ஃபஸ்ட்டு டே நல்லா ஓரளவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து முடிஞ்சிருச்சு. நாங்கள் வந்து டயர்டாக வந்ததுனால அவ்வளோ பெரிய பெரிய பிளேஸ்லாம் போகலை. பீச்சு அப்புறம் அந்த ஃபோர்ட்டு ஸோ இது மட்டும்தான் இது பண்ணோம். நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் பெட்டரான பிளேசஸ்லாம் போவோம். அடுத்த டைம் வர்றப்போ டிஸ்கவுண்ட் பண்ணி தராங்களா? நம்ம அவங்க இதுவே ப்ரொமோஷன் பண்ணா அவங்க அப்படி சொல்கிறாங்களா? ஆமாம் சரி ஓகே அவங்க சொல்லட்டும். டின்னருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது ஹோட்டல் பேர் தெரியல, அவசரத்தில் வந்துட்டோம். இது வந்து பார்த்தீங்கன்னா 2 ரொட்டி மசாலா சிக்கன் சொல்லிட்டோம். மார்னிங் வந்து நம்ம சாப்பிட்ருப்போம். அங்கே என்ன சொல்கிறது ரொட்டியும் அந்த பன்னீர் பட்டர் மசாலா சாப்பிட்ருப்போம். ஸோ அதை கம்பேர் பண்ணுறப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அல்டிமேட்டாக இருக்குது. சிக்கன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ சாஃப்டாக சூப்பராக இருக்குது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஹோட்டல்லையும் ட்ரிங்க்ஸ் கிடைக்குது, சூப்பர் மார்க்கெட்லேயும் ட்ரிங்க்ஸ் கிடைக்குது. அது மட்டும் இல்லை நம்ம ஊரில் வந்து பார்த்தீங்கன்னா வெளியே டீ கடையில் எப்படி டீ குடிப்போமோ அந்த மாதிரி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிங்க்ஸ் குடிச்சிக்கிட்டு இருக்காங்க. நான் அதை தான் வண்டியில் போகிறப்ப உங்களுக்கு காட்ட போகிறேன் விஷுவலாக. நான் கொஞ்சமாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சிக்கன் பீஸு ஆனியன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வட்டமாக கட் பண்ணி கொடுத்தாங்க. ஸோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிட்டுட்டோம். அதாவது பார்த்தீங்களா ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த எலுமிச்சம்பழம் இருக்குல்ல அதை புளிஞ்சு விட்டு கொஞ்சமாக உப்பு போட்டு பெப்பரும் போட்டிங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். இதெல்லாம் வச்சு 2 டப்பு இப்படி அடித்து அப்படி ஒரு சொல்லிட்டிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது மாதிரி. ஏன்னா நீங்கள் இப்போ இந்த மாதிரி வாங்கினீங்கன்னா எல்லா இடத்துலையுமே வந்து ப்ரைஸ் ஒரு 200 அதுக்கு மேலே தான் இருக்கும். ஸோ நீங்கள் உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கணும் அப்படின்னா அந்த மாதிரி ரொட்டி நான் அதை ஆர்டர் பண்ணிவிட்டு நீங்கள் ஏதாவது ஒரு கிரேவியை ஷேர் பண்ணிக்கிட்டிங்கன்னா அது உங்களுக்கு ஓரளவுக்கு மினிமம் பார்த்தீங்கன்னா ஒரு வேலைக்கே 100 வந்துடும். அது கம்மியாக தான் நீங்கள் வாய்ப்பே கிடையாது. நீங்கள் வந்து அரிசி சாம்பார் இதெல்லாம் எடுத்து வந்தால் சமைக்க முடியும். ஐபிஎல் மேட்ச் ஓடிட்டுருக்கு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான் ராயலுக்கும் எஸ்ஆர்ஹெச்சுக்கும் ஃபஸ்ட்டு பேட்டிங் வந்து முடிச்சுட்டாங்க. எஸ்ஆர்ஹெச் முடிச்சுட்டாங்க. கிளாஸ்லும் இன்னொரு தடவை விளையாடிட்டு இருந்தாங்க. ஸோ அதை பார்த்தோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பட்லர் அவுட் ஆகிட்டாங்க. ஸோ அதுதான் ஒரு பெரிய வருத்தமாக இருக்குது. ஆனால் ஆர்ஆர் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஜெயிக்கணும். எனக்கு எஸ்ஆர்ஹெச் வந்து பிடிக்கவே பிடிக்காது சுத்தமாக. அப்படியே சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டோம் ரூமுக்கு. போகிற வழியில் காட்டுறேன்னு சொன்னேன்ல, நான் காட்டுறேன் பாருங்கள் உங்களுக்கு. அப்படியே ஏதோ டீ சாப்பிட்ற மாதிரி ட்ரிங்க்ஸை சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. டெல்டின் கோல்டா கெசினோவா இருக்குது. கெசினோ பார்த்தீங்களா? நம்ம வந்து பார்த்தீங்கன்னா டெல்டின் ஜாக் அப்படி இல்லைன்னா ஆமாம் டெல்டின் ஜாக்கில் வந்துட்டு நம்ம அதாவது நைட்டில் இது பண்ணுற மாதிரி டின்னர். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அன்லிமிட்டட் சரக்குலாம் இது பண்ணுறது இல்லை. ஒன்லி சாப்பிட்டுட்டு அப்படியே அந்த கெசினோவை ஒரு டைம் விளையாடிட்டு அந்த மாதிரி தான் வரப்போகிறோம். அது வந்து நாங்கள் நாளைக்கு பிளான் பண்ணியிருக்கோம். எப்படின்னு தெரில. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே வெளியவே ட்ரிங்க் பண்ணிகிட்டு இருப்பாங்க. கோவாலே அதுதான் ஒரு இதை பாருங்களேன் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன். ரெஸ்டாரண்ட்டு ஆனால் அந்த ட்ரெஸ் கடைகள் பீச் ட்ரெஸ்லேருந்து எல்லாமே லேடிஸ் மென்ஸுக்குன்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமாக இருக்குது. பார்த்தீங்களா ஒரு சர்ச் இருக்குது கைஸ்.
சர்ச்சுக்குள்ளே போகலாமா, vlog பண்ணலாமா? இங்கே ஒரு கெசினோ இருக்குது பாருங்கள், கெசினோ 7 அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. இங்கேயும் பார்த்தீங்கன்னா அது தெரியும், அந்த வெளியே ட்ரிங்க் பண்ணிட்டு இருப்பாங்க. இதெல்லாம் வந்து இங்கே சர்வசாதாரண ஒரு விஷயம். தண்ணி வந்து எந்த கடையிலையுமே வந்து பார்த்தீங்கன்னா ஹோட்டலில் கூட வைக்க மாட்டாங்க. கேட்டால் 20 ரூபா அப்படின்றாங்க. என்னப்பா இது பார்த்தீங்களா? இங்கே ஒரு இது இருக்குது, ஃபுல்லாகவே சரக்கு தாங்க. ஃபாரினர்ஸ்லாம் வந்து அதாவது கோவான்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வில்லேஜ் தான். ஃபாரினர்ஸ்லாம் வந்து இந்த அவங்களுக்கு வந்து பீச்சில் வந்து சன் பாத் எடுக்கிறது வைக்கிறதுன்னு சொல்லிட்டு, ஸோ அதுக்கடுத்து தான் இந்த ஒரு கோவான்றது ஃபேமஸ் ஆகுது. இப்போ அதுக்கடுத்து சினிமாவில் நம்ம நிறையா பார்த்து கோவான்னு சொல்லி அது இப்போ ஒரு பெரிய ஒரு இதாக இருக்குது. நீங்கள் கோவாவோட ஹிஸ்ட்ரியை படிக்கிறப்ப தெரியும். ஒரு தள்ளுவண்டி கடை கூட எதிர்பார்க்க முடியாது. ஆமாம், ஃபுல்லாக ட்ரெஸ்ஸு தான் கைஸ். உங்களுக்கு நான் இங்கே இருந்துக்கிட்டே கோவா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக உங்களுக்காக தான் vlog பண்ணிகிட்டு இருக்கேன். அங்கெல்லாம் போதுமா, அங்கே ஒரு சர்ச் இருக்குது பாருங்கள். இங்கே பீச்சுன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10க்கும் மேலே 10-20 பீச்சு கூட இருக்குதுன்னு சொல்லலாம். ஆனால் நம்ம 20க்கு மேலாம் போக முடியாது. முக்கியமான பீச்சுக்கு மட்டும்தான் நாங்கள் போக போகிறோம். பாகா பீச்சு போவோம், அப்புறம் வெஸ்டர்ன் பீச்சு கண்டிப்பாக போவோம். ஸோ இங்கே இருக்குது பார்த்தீங்களா, எல்லாமே அப்படியே ஃபாரினர்ஸ் தான் வெளியே வச்சு சூப்பராக ட்ரெயின் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி டேட்டா கடை பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமாக இருக்குது. இங்கே பார்த்தீங்களா, பெரிய ஒரு சூப்பர் மார்க்கெட். ஸோ அவ்வளோதான், போதும். இதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கடை கிடையாது. இதுக்கடுத்து நம்ம ரூமுக்கு அப்படியே போகிற வழி தான் கைஸ். அவ்வளோதான், ரூமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ எல்லாமே பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு இப்போ நாங்கள் ரிசார்ட்டுக்கு வந்துட்டோம். ஸோ நைட்டில் வந்து பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குது. பேக் சைடில் பார்த்தாலே தெரியும். இதை நான் மாற்றி பார்க்குறேன். பார்த்தீங்களா, லைட்டை போட்டு சும்மா அட்டகாசமாக இருக்குது கைஸ். அவ்வளோதான், ஃபஸ்ட்டு அதாவது டே 1 வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக முடிஞ்சிச்சு. ஸோ இந்த vlog வந்து பார்த்திங்கன்னா நான் இதோட முடிச்சுக்கிறேன். இந்த மாதிரி இன்னும் அடுத்தடுத்த vlogsல பார்க்கலாம். ஓகே கைஸ், see you, bye கைஸ். this is Arvalam waterfalls. ஒன்லி வந்து பார்த்திங்கன்னா சைட் சீயிங்க்கு மட்டும்தான். ஸோ அதில் தான் இது பண்ணிக்கிட்டு இருக்கோம். பாருங்கள், நைட்டில் வாங்குறதுக்கு சும்மா அட்டகாசமாக இருக்குது. இது என்ன கெசினோ, இதெல்லாம் குட்டி குட்டி கெசினோஸ் கைஸ்.